வருஷத்துல பாவர்ட்டி எராடிகேட் ஆயிடும். சொல்றதெல்லாம் கேட்டு 10 வருஷத்துல பாவர்ட்டி எராடிகேட் ஆயிடும். அடுத்த 20 வருஷத்துக்குள்ள 2045 பூமியில எந்த இந்த பார்டர் சார்ந்து மிகப்பெரிய சங்கடங்கள் பிரச்சனைகளே இருக்காது. இந்த விசா, பாஸ்போர்ட் இதெல்லாம் வந்து ஒரு சாதாரண ஒரு அதிகபட்சமா உங்களுடைய ஐடென்டிபிகேஷனுக்காக மட்டுமா தான் இருக்குமே தவிர வேற எந்த விதமான அது ஒரு லா சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமாலாம் இருக்காது. இவங்களுக்கு தான் விசா, இவங்களுக்கு விசா இல்ல, அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே இருக்காது. பார்டர்ஸ் எல்லாம் கரைஞ்சு போயிடும். ஒண்ணு, இப்போ மனிதர்கள் வந்து விருப்பப்பட்டா ஆணா இருக்கவங்க பெண்ணா மாறுறாங்க, பெண்ணா இருக்கவங்க ஆணா மாறுறாங்க. 2035 எல்லாம் 6 மாசத்துக்கு ஒரு தடவை மாறுற மாதிரி எல்லாம் ஃப்ரீடம் வந்துடும். அந்த மாதிரியான லைஃப் ஸ்டைல் வந்துடும். அப்படி கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு போதும்பா இப்படி கொஞ்ச நாள் வாழலாம் அப்படின்னு அந்த மாதிரிலாம் வந்துடும். ஏன்னா சுதந்திரம், எக்ஸ்பர்டைஸ் இது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போகுது. இப்ப எப்படி ஆக்சிஜனையோ சோசியல் மீடியாவையோ நீங்க வாங்க வேண்டியதில்லை, இட்ஸ் அவைலபிள் ஃபார் ஆல். அதே மாதிரி உங்க வாழ்க்கைக்கு தேவையான கம்ஃபர்ட்ஸ், உணவு, உடை, உறைவிடம், மற்றபடி உங்க வாழ்க்கையை நடத்துறதுக்கு தேவையான வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ், டிவி, டிவைசஸ், கேட்ஜெட்ஸ், உங்க வாழ்க்கையை நடத்துறதுக்கு என்ன வேணுமோ அத்துணையும் எந்த விதமான தனிப்பட்ட உழைப்பும் இல்லாமல் உங்களுக்கு கிடைக்கும். வேலைக்கு போறது உங்களுடைய ஹாபியா இருக்கும். அதாவது உங்களுக்கு விருப்பப்பட்டா போய் கார்டனிங் பண்ணலாம். இட் வில் பி மோர் ஹாபி. வேலை செய்யறது அப்படிங்கிறது ஹாபியா இருக்கும், உங்க விருப்பமா இருக்கும். மற்றபடி எந்த ஒரு கம்பல்ஷனான நெட்வொர்க்ஸுக்குள்ளேயும் உங்களுடைய வாழ்க்கையை வைக்க முடியாது. அதனாலதான் சொல்றேங்க, வரப்போகின்ற உலகத்திற்கு உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த பரிவிராஜக யாத்திரையே நான் அதுக்காகத்தான் சொல்றேங்கய்யா. இந்த பரிவிராஜக யாத்திரை நான் ஒன்னும் உங்களை சாமியாராக்கிறதுக்காக சொல்லலைங்கய்யா. மனித இனத்தை, இப்போ எலான் மஸ்க் போன்றவர்கள், சமூகத்தில் முடிவெடுக்கின்ற பணக்காரர்கள், சோசியல் பவர் இருக்கவங்க, பொலிட்டிக்கல் பவர் இருக்கவங்க, அவங்க எல்லாருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா மனித இனத்தை சமூக ரீதியாக, பொருளாதார ரீதியாக, அரசியல் அமைப்புகள் ரீதியாக அடுத்த நிலைக்கு கொண்டு செல்றது. ஞானிகள், அவதார புருஷர்கள், அவங்களுடைய பொறுப்பு என்னன்னா கான்சியஸா உங்களை அடுத்த நிலைக்கு, சூப்பர் கான்சியஸ்னஸ்க்கு கொண்டு செல்றது என்னுடைய பொறுப்பு, கடமைங்கயா. அந்த கடமையினால் சொல்லுகின்றேன், என் பொறுப்பினால் சொல்லுகின்றேன். என் உயிர் என்னுடைய பொறுப்பு என்று உணர்கின்ற ஒரு விஷயம் இந்த மனித இனத்தை அடுத்த நிலை கான்சியஸ் லெவலுக்கு, ஒரு சூப்பர் கான்சியஸ் பிரேக் த்ரூ கொடுக்கிறது என்னுடைய பொறுப்பு. அதுக்காக தான் சொல்றேன். நீங்க இப்ப உங்களை பிரெயின் வாஷ் பண்ணி, மூளை செலவு பண்ணி கட்டமைச்சு வச்சிருக்கிற பல்வேறு விதமான மாயையிலிருந்தும் உங்களை விடுபடுத்திக் கொண்டு ஒரு வருஷம் இந்தியா முழுக்க எல்லா ஸ்தலங்கள், ஆன்மீக ஸ்தலங்களுக்கும் தீர்த்த யாத்திரை போங்கயா. எலன் மஸ்க் கூட ட்வீட்டை ஃபுல்லா படிக்கிறேன். The most likely outcome is that AI and robots make everyone wealthy. In fact, far wealthier than the richest person on earth. By this, I mean that people will have access to everything from medical care that is superhuman to games that are far more fun than what exists today. We need to make sure that AI cares deeply about truth and beauty for this to be the probable future. நான் தெளிவா சொல்றேன். நீங்க இப்ப செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். இந்த ஏஐனால, ஏஐ ரெவல்யூஷனால உங்களுக்கு கொடுக்கப்பட முடியாத ஒண்ணு இருக்கு. அதை அடைவதற்குத்தான் நீங்க இப்ப போக்கஸ் பண்ணணுங்க. அது என்னன்னா ஜீவன் முக்தி, கான்சியஸ் பிரேக் த்ரூ. தயவு செஞ்சு அதுல மட்டும் நீங்க போக்கஸ் பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கைய ப்ரொடக்டிவா, பயனுள்ளதா வாழ்ந்தீங்கன்றத 10 வருஷம் கழிச்சு புரிஞ்சுப்பீங்க. நான் தெளிவா சொல்றேன். நீங்க இப்ப செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். இந்த ஏஐனால, ஏஐ ரெவல்யூஷனால உங்களுக்கு கொடுக்கப்பட முடியாத ஒண்ணு இருக்கு. அதை அடைவதற்குத்தான் நீங்க இப்ப போக்கஸ் பண்ணணுங்க. அது என்னன்னா ஜீவன் முக்தி, கான்சியஸ் பிரேக் த்ரூ. தயவு செஞ்சு அதுல மட்டும் நீங்க போக்கஸ் பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கைய ப்ரொடக்டிவா, பயனுள்ளதா வாழ்ந்தீங்கன்றத 10 வருஷம் கழிச்சு புரிஞ்சுப்பீங்க. இப்போ அந்த காலத்துலங்க அந்த பிசிஓ பூத் ரொம்ப பாப்புலர் ஆச்சு. எஸ்டிடி கால் பண்ற பிசிஓ பூத், தெருவுக்கு ஒரு 4 பேர் அது வாங்கி வச்சிருப்பாங்க. திடீர்னு செல்போன் வந்த உடனே யார் யாரெல்லாம் அந்த பிசிஓ பூத்ல லைஃப், டைம், ட்ரெஷர், டேலண்ட் எல்லாம் இன்னும் எல்லாம் ஐயோ எல்லாத்தையும் வீணாக்கிட்டுமே நினைச்சாங்க. ஏன்னா அது அவுடேட் ஆயிடுச்சு. அதே மாதிரி இந்த 9 to 5 ஜாபுக்கு போயிட்டு மேனேஜருக்கு பதில் சொல்லிட்டு அந்த ஸ்ட்ரெஸ் தாங்க முடியாம தண்ணி அடிச்சுக்கிட்டு, அதாவது ஒரு கம்பெனில இருந்து பணத்தை வாங்கி இன்னொரு கம்பெனிக்கு இஎம்ஐ கட்டிக்கிட்டு, கவர்மெண்ட் கொடுக்குற ஃப்ரீ பணத்தை வாங்கி கவர்மெண்ட் நடத்துற டாஸ்மாக் கொடுத்துட்டு
இந்த கார்பரேட் கம்பெனியில வேலை செய்யறவங்க 6 நாள் வேலை மேனேஜரை ஹேண்டில் பண்ண முடியல அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்காக அந்த வர்ற சம்பளத்தை தண்ணி அடிச்சுக்கிட்டு நாசமா போனீங்கன்னா உங்க வாழ்க்கையை அன்ப்ரொடக்டிவா நாசமாக்கிட்டோன்னு 10 வருஷத்துக்கு அப்புறம் புரியும். ஆனா டூ லேட். எலான் மஸ்க் இன்னொன்னு சொல்றாரு, poverty is an engineering problem. I see poverty as more of an engineering problem than an unsolvable social issue. With Grok and Optimus, we could solve the labor shortage, drive costs to near zero, and create a future where poverty is statistically irrelevant. இதெல்லாம் நடக்க போகுது. அதனால உங்க மேனேஜர் கொடுக்குற, உங்க கம்பெனி கொடுக்குற 2 லட்சம் சம்பளத்துக்காக 3 லட்சம் சம்பளத்துக்காக உங்க வாழ்க்கையை வித்துட்டு நாசமா போகாதீங்கயா. நடுத்தர வர்க்கமே, எஸ்பெஷலி இந்த மிடில் ஏஜ்ல இருக்கிற வர்க்கமே, மிடில் ஏஜ் உடனே 40 to 50 நினைக்காதீங்கன்னு, நான் 18 to 48 தான் மிடில் ஏஜ்னு சொல்றேன். காரணம் என்ன, இப்பெல்லாம் 18-19 வயசு ஆகும்போது எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிடுறீங்க. கவர்மெண்ட் கொடுக்குற காசை வாங்கி அப்படியே டாஸ்மாக் கொண்டு போய் கொடுத்து குடிக்கிறது, ஒரு கம்பெனியில பணத்தை வாங்கி இன்னொரு கம்பெனிக்கு இஎம்ஐயா கட்டுறது, இது ஏதோ பெரிய உங்களுடைய வாழ்க்கையோட சக்சஸ் நினைக்காதீங்க. இதை செய்யறது நடுவில் உங்க உடம்பும் மனசும் நாசமா போச்சு. இப்ப நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். இந்த காலகட்டத்துல உலகத்துல மிகப்பெரிய டிரான்சிஷன் நடந்துட்டு இருக்கு. இந்த டைம்ல நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், உங்களுடைய கான்சியஸ் growth, உங்களுடைய சூப்பர் கான்சியஸ் பிரேக் த்ரூக்கு முழுக்க உங்களுடைய டைம், ட்ரெஷர், டேலண்ட், எனர்ஜி அத்தனையும் ஃபோக்கஸ் பண்ணுங்கயா. உங்க டைம் உங்க மேனேஜருக்கு ப்ரொடக்டிவிட்டி பணம், உங்க டைம் உங்க கேர்ள் ஃப்ரெண்டுக்கு அட்டென்ஷன், லவ், உங்க டைம் உங்க பையனுக்கு நீங்க வாங்கி கொடுக்குற சைக்கிள், பைக்கு, உங்க பொண்ணுக்கு உங்க டைம் நீங்க வாங்கி கொடுக்குற ஜுவல்ஸ் இல்ல மற்ற கம்ஃபர்ட்ஸ். உங்க டைம் உங்களுக்கு லைஃப்ங்கயா. அத நல்லா புரிஞ்சுக்கோங்க. 10 வருஷத்துல இன்னொன்னு சொல்றேன் கேட்டுக்கோங்க, பாவர்ட்டி மட்டும் இல்ல, பணம் irrelevant ஆயிடும். அந்த மாதிரி சமூகத்துக்குள்ளதான் நாம இப்ப ஆக்சுவலா நுழைஞ்சிட்டு இருக்கிறோம். பாவர்ட்டி இஸ் an engineering problem இப்ப சொல்றாங்களே, நான் இது 4 வருஷத்துக்கு முன்னாடி தெளிவா சொல்லியிருந்தேன். Poverty is not an unsolvable social issue. It's all about our efficient way of distribution. There is so much getting produced, but getting wasted without getting distributed just to keep the market rate, market trend. ஆழ்ந்து கேளுங்கள், நான் சொல்லும் பொழுது எல்லாமே நகைப்புக்குரியதாக தெரியும், ஆனால் உண்மை சத்தியம், இது பரம சத்தியம். வருகின்ற டிசம்பர் 1 முதல் ஜனவரி 1 வரை கைலாசா திருவண்ணாமலை மற்றும் கைலாசா லாஸ் ஏஞ்சல்ஸ் இல் நடைபெறும் பரமசிவசேனா பயிற்சி முகாமில் கலந்து கொள்ளுங்கள்.